பட் அது வந்து இதில் என்ன பிரச்சனைனா சில நேரங்களில் இன்டர் கிராப் வைக்கும்போது தென்னை மட்டை விழுகும்போது சில அன்அவாய்டபிள் டேமேஜஸ் வருது. அதுக்கு ஒரு ஸ்டெம்பு கொடுத்து நம்ம சப்போர்ட் அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது மட்டை எந்த சைடு விழுகுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. காத்தடிக்கும் போது காத்தடிக்கிற பக்கம் விழுகும். இன்னொன்று வந்து இது அன்அவாய்டபிள் தான். ஸோ வர்றது ஒரு ஃபார்மருக்கு லாபம், அவ்வளோதான். அதை விட முக்கியமாக மல்டி கிராப் வரும்போது ஒவ்வொரு கிராப்பும் அதோட யூனிக் பேட்டர்னில் வந்து கிராப்பு ஈல்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து அதோட அவுட்கம் வந்து நம்ம நிலத்தை மண்பே பல மடங்கு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது, உதவியாக இருக்குது. ஸோ மல்டி கிராப் வச்ச பிறகு உங்களுக்கு உரம்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இப்போ தேவைப்படாது, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மல்டி கிராப் வச்ச பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்கள் மற்ற கிராப்புகளுக்கு தான் வந்து உரத்தை கூட கொடுக்குறோம் மொழியை தென்னைக்கு கொடுக்குறது கொஞ்சம் குறைச்சிருக்கோம். தேவையும் இல்லை, தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து தென்னையுடைய வேர் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால அது அதோட இதையும் எடுத்துக்கிறது. இன்னொன்று ஆக்சுவலாக ரிசர்ச் படி வந்து தென்னையில் செவ்வாழையை போடும்போது அதோட வேர் முடிச்சுகள் வந்து தென்னைக்கு வந்து பல வகையில் சப்போர்ட் பண்ணுது. நுண்ணுயிர்கள் மற்றபடி ரைசோபியம் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தென்னை வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஃபீல் தனியாக தெரியுது, நல்லா தெரியுது, நல்ல வித்தியாசம் தெரியுது. வாழை வந்து அதோட இப்போ ஏன் நான் செவ்வாழை போட்டிருக்கேன்னா செவ்வாழை ஒன்று தான் காற்றடிச்சாலும் சாயாது, மற்றபடி அது முட்டுக்கம்பு இதெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, லீஸ்ட் மெயின்டெனன்ஸு. அதனால் அந்த செவ்வாழையை போட்டிருக்கோம். அது மாதிரி விலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்து ரெகுலராக ஓரளவு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது. தோப்புக்குள்ளேயே அது நல்லா தாங்கி வளருதுங்க.